இங்கே எனது பலகைகள் இருக்கின்றன. அவை எனக்கு வீடு கட்ட உதவும். இன்னும் கொஞ்சம். மற்றும் அப்பா, சுத்தாக கொயிற்று பாரு. நான் எல்லாவற்றையும் சீக்கிரமா செய்யறேன். பார் விலாச்சு. வா, உன் பேரு கிளைட். நீங்க ஒரு சிகிச்சையை விரும்புகிறீங்களா? நான் முடிச்சு விட்டேன். வேலையை ஏற்கவும். ரொம்ப நன்றி. வாவ், எனக்கு அற்புதமான வீடு இருக்கிறது. இது சிறப்பு. உன் நகங்களை நான் வண்ணமிடட்டுமா? நீ எங்கு போகிறாய்? சரி, அதற்கிடையில் வீடுக்கு வண்ணம் பூசலாம். அதை பாருங்கள், அழகான ஊதா நிறம். இதுவே நான் விரும்பியது. ஆனால் இதில் நான் ஒன்றை சேர்க்கலாம். சரி, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. ஸ்பாஞ்சும் பெயிண்டும் பயன்படுத்தி வீட்டில செங்கல் போலிகையை உருவாக்கலாம். அது மிகவும் அழகாக இருக்கும். பார், ஹூ, நான் சற்று களைப்பாக இருக்கிறேன். எல்லாவற்றையும் மென்மையான இளஞ்சிவப்பு கம்பளமாக மாற்ற ஒரு ரோலர் வேண்டும். கூரையின் மேல் ஒரு மென்மையான இளஞ்சிவப்பு கம்பளம் எனக்கு மிகவும் தேவை. வாவ், அதுவே அழகு. கேடி, நீங்க என்ன செய்கிறாய்? ஓ, நீ சிக்கி கொண்டாயே. உன்னை உதவுகிறேன். சரி, இன்னும் வீடு அலங்கரிக்க இதை பயன்படுத்தலாம். பருத்திய கூண்டு கவனத்தில் கொள்ளுங்கள். சரி, நன்றாக இருக்கிறது. இப்போது ஜன்னலுக்கு சில மூடிகள் மற்றும் மேலும் விவரங்கள் தேவை. இது ஒரு பூனைக்கால். அருமை, ஆச்சரியம். என்னிடம் இப்படி அற்புதமான கருத்துக்கள் உள்ளன. எல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கின்றது. ஏன் மைக் என்பவரின் நாய் இங்கு இருக்கிறது? அது எனக்கே. அது ஏற்கனவே அற்புதம். முடியாது, அதை இவ்வளவு இலகுவாக விட மாட்டேன். இங்கே ஒரு நாய் தடை சின்னம். நாம் என்ன செய்வது? சரி, முதலில் வீட்டை போடுவோம். எனக்கு தூரிகை இல்லை, ஆனால் கிளைட் எனக்கு ஒன்று கொண்டு வந்தான். நன்றி நண்பரே. இப்போது நமது வீட்டை படம் கொள்ள ஆரம்பிக்கலாம். சரி, சிறந்தது. ஓ இல்லை, கிளைட், அழுக்குடியில கால் வச்சிட்டியே. ஆனா அது பரவாயில்ல. நீ எனக்கு ஒரு நல்ல யோசனையை கொடுத்தாய். நாம உன்னோட காலடி சுவடுகளை வீட்டில போட போறோம். ஹை பைவு, எனக்கும் ஒன்னு இருக்கு. ஆஹா, டென்னிஸ் பந்துகளுடன் ஒரு கூடை. நீ ஆடலாமா கிளைட்? நிச்சயமாக. கிளைட் பந்தை பிடிக்கும் போது நான் இல்லத்தை அலங்கரிப்பேன். ஆமாம், இது சரியானது. நன்றாக உள்ளது. இது கிளைடின் பிடிப்புடைய பந்துகள் இருக்கும் இடம். இதோ ஒரு சின்னம். இது ஒரு நாய்க்குடில என்று அனைவருக்கும் தெரியும். தண்ணீர் மற்றும் உணவுக்கான ஒரு குளிர்ச்சி களம். சரி, உருவாக்கலாம் ஒரு சிறிய நீச்சல் குளம். சரி, சாதாரணம். பிடித்த கருவி, பிடித்த பொம்மைகள். கிளைடு, இங்கு வா. என்ன நினைக்கிற? உனக்கு பிடிச்சதா? அது அருமையாக இருக்கிறது. உங்களுக்கு இது பிடித்திருக்கிறதா நண்பரே? இல்லை, நின்று விடுங்கள். என் பூனைக்கு தண்ணீர் பிடிக்காது. நாம் உள்ளே இருக்கலாம். ஆனால் இங்கே வெறுமையாக உள்ளது. முழுவதையும் அலங்கரிப்போம். என்னுடைய விருப்பமான சிவப்பிழை கம்பளி. அது பிடித்திருக்கிறதா? எனக்கும் பிடிக்கும். உனக்கு நகங்கள் அரைக்க வேண்டும் என்று மறந்தே விட்டேன். இதோ சிறப்பு சீப்பு. போதும், பயப்படாமல் இரு. இது நிறைய முடி. ஒரு அழகான மென்திரையை செய்வோம். மேலும் நிறையவற்றை. இங்கு நீ ஓய்வு பெறுவாய். உனக்கு பிடிக்குமா? முயன்று பாரு. கரகரப்பான கார்லாந்தின் புனிதர்களுக்கு பிடித்த இலைகள் மற்றும் பொம்மைகளை சுவர் அலங்கரிப்போம்.
எவ்வளவு அழகு! எல்லாவற்றும் ரொம்ப மென்மையாகவும் வண்ணமயமாகவும் இருக்கின்றன. இப்போது சில ஷெல்களையும் உனக்கு பிடித்த நிறங்களையும் வைத்து வைக்கிறோம். என் குயில் அவற்றின் பெரிய தொகுப்பை கொண்டுள்ளாள். மேலும் நிறைய உடைகள். இது மிக அழகாக உள்ளது. நீ என்ன அறிந்திருக்கிறாயா? அவளை அழகாக ஆக்குவோம். நீலகரையிலேயே அழகான பூனையாக இருக்கிறாய். உள்ளே எல்லாமே அழகாக இருக்கின்றன. நாமும் ஏதாவது செய்ய வேண்டும். லைட், எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்துள்ளது. நீ இங்கே இருக்கிறாய். அற்புதம். அறையை அலங்கரிப்போம். நான் தரையில் ஆரம்பிக்கிறேன். சில நீல டைல்களை வச்சாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும், எனக்கு தெரியும். இப்போ நாம் சற்று ஒளிர்ச்சி சேர்க்க வேண்டும். அருமையாக இருக்கிறது. வாவ், அதிசயமாக இருக்கிறது. உன்னை பாரு. அது நீங்களும் உங்களின் குழந்தையும், அதுவும் உங்கள் குடும்பம். சரி, சில அலமாரிகள், சில பொம்மைகள், நீ விரும்பும் அனைத்தும். அந்த கயிறுகளை பார் நண்பா. வாரும், அதை கடி. நல்ல சிறுவன். உன்னுடைய சிறிய படுக்கையை இங்கே வைக்கிறேன். மற்றும் டிவி. கிளைட், வாருங்கள், உன்னை நிமிர்க்கிறேன். நாம் ஒன்றாக டிவி பார்க்கலாம். வாவ், இதோ என்ன இருக்கிறது பார்ப்போம். ஒரு செல்லப்பிராணிகளின் காட்சி. ஓ, மன்னிக்கவும் கிளைட், மன்னிக்கவும். நான் ஆடிக்கொண்டிருக்கிறேன். ஓ, அதைவிட நல்லது. சரியா? சிறப்பு. ஓ நண்பா, அரே, இன்று என் பூனையின் பிறந்த நாள் தான். இதை பற்றி நான் எப்படி மறந்துவிட்டேன்? செல்லலாம், கொண்டாடுவோம். நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டேன். ஆர்ச்சிட், பிறந்த நாள் வாழ்த்துகள். வாழ்த்துக்கள். இது உங்களுக்கு இன்னும் உயிரோடு இருக்கிறாய் என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது மிகவும் அருமை. ஆனால் மைக் மற்றும் கிளைடே நெகிழ்ச்சியுடனே இருக்கிறார்கள். சரி, அவர்களை அழைப்போம். மைக், எங்களை சந்திக்க வா. உண்மையா? கிளைடு மற்றும் நானும் மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம். ஹாய் பிரான்சிஸ், இனிய பிறந்த நாள். இதோ உனக்கு. இதை நாங்கள் இப்பொழுதே பிடித்தோம். நன்றி. அது கிளைடிரின் யோசனை. எங்களை வெளியே செல்ல விடுங்கள். ஓ, என்ன அது? மியா, பாரேன். அவை மரக்கட்டைகள். 1, 2, 3, 4, 7. Oh, you're a draining cut. The knife stops for வாங்க, அதுல என்ன இருக்குன்னு ஆச்சரியப்படுறேன். வாவ், இது ஸ்கிட்டில்ஸ். ஒரு பாட்ல முழு கண்டி. வாவ், ரொம்ப ருசியானது. மியா, உன் பாட்ல பாரு. இப்போ அதுல என்ன இருக்குன்றதுன்னு கண்டுபிடிப்போம். நம்புறேன், அதுவும் கண்டி தான். ஓ, என்னது இது? ஹா மியா, உனக்கு வைன் ஃபர்ஸ்ட் ஃபிஷிக்கு. You're Richardis, Sutra, whom, Mary, ain't sure que morte. In Freddy Sand. எந்த பூட்டிக்கு இது பொருத்தமாயிருக்கும்? ஷியாஸ்டாய், tell Sari Colasa. தங்கி கொள்ளுவோம். ஓ, யார் நீடிங் யார் ஈஸ்வரிங்க. ஜிஸ் அடுத்த வேலை த சரி பார்க்கணும். யார் திறப்பார்கள்? கல், காகித, கத்தி. அதை பாருங்கள். சரி, சரியா? இதை காணலாம். ஆமா, அது என்ன? ஆஹா, இவை புழுக்கள். அமைதியாக இருமியா. அவை உன்னை தின்ன மாட்டா. நமக்கு திறவுகோல் தேவை. சரி, என்ன வெறுக்காமலா? கண்டறிந்தேன். ஆனால் அது என்ன? உண்மையாக பற்களை போன்றதாக தோன்றும். நான் அதை பெற்றேன். இது 2ஆம் பூட்டின் குறியீடு. பாருங்கள், அது திறந்து விட்டது. ஹூரே, நாங்கள் அதை திறந்து விட்டோம். அடுத்தது என்ன இருக்குமோ என மாற்றம் உள்ளது.
பாருங்கள், காகித குடைச்சல் சின்னங்கள் மேலே வந்துள்ள ஒரு பெட்டி உள்ளது. சுவையாக இருக்கிறது. அது குடிக்க விரும்பவில்லை. சரி, நான் முதலில். Alltså, du har mal Facebook-skickat. Det kollar med oss Simset. Varai, Mary, så Shurumar. Aha, det är svårt. Man kan ju redo i dinna. Man sandwich är kurpia. Illa, det är nördigt. அப்பா எவ்வளோ சுவையா இருக்குது. பாஜி உள்ளே இன்னும் இல்ல. ஆமா, கீமியா உன் கண்ணாடியில இருக்குது. இல்ல, சரி, சுதந்திரத்துக்காக செய்யும் எதையும் என்னிட்ட இருந்து நீ செய்யலாம். இது விசை. நான் அதை கண்டுபிடித்தேன். ஓ, வாங்க, மூன்றாவது பூட்டை திறக்கலாம். ஹூரே, நாம் ஒரு சிறந்த குழு. ஏற்கனவே எது இருக்கிறது? அதை நீங்க திறக்கிறீங்களா? ஐயோ, நான் மீண்டும் தொடங்கணும் போல. வாவ், இது ஒரு சாக்லேட் கப் கேக் நட்டுகளோட. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. உங்களுக்கு பிடித்து. ஆஹா, அது ஒரு பிளாஸ்டர் தானா? தின்ன செய்ய முடியும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஹே, கவனமாயிருக்க. கவலை வேண்டாம், அதை எடு. அது எப்படி செயல்படுகிறது? தெளிவாக இல்லை. சரி, அதை கண்டுபிடிக்கும் நேரம் இல்லை. கடைசி பாதுகாப்பை திற. சரி, பார்ப்போம். ஓ, அது நாற்றமுள்ள காலடிகள். எனக்கு சுகமாக இல்லை. அதை என்ன செய்ய வேண்டும் என்று நான் கண்டுபிடித்தேன். வாவ், இது ஒரு வண்ணத்து பூச்சியாடையாக மாறிவிட்டது. பீஸா பாருங்கள், அவனற்றியும் சாக்லேட் தான் சாப்பிடுவேன். சுவையானது. என்ன ஜாயில்? இங்கே அவ்வளவுதானே, அதில் பாதியை எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன? ஆ, உனக்கு என்ன ஆச்சு? நீ குமி கழுந்துட்டியா? நான் உனக்கு குதவுறேன். இது முக்கியம். செய்வரை இவ்வளவு பூட்ட திறப்போம். சிறந்தது. மீண்டும் நாம் சாதித்தோம். செல்லு பார்ப்போம். நான் எண்ணுகிறேன். 1, 2, 3. உங்கள் ஜோடிகளை அணியுங்கள். நான் ஏவிஎம். சரி. ஓ, அங்கே ஏதோ நகர்ந்து கொண்டிருக்கிறது. மியா, அதில் ஒரு எலி இருக்கிறது. எனக்கு எலிகளை பிடிக்காது. சரி, நாம் சுவாசிக்க வேண்டும். அமைதியாகுங்கள். கண்டுபிடித்து விட்டோம். வாங்கலாம். கடிசோல் பூடி எண் 5 குறியீடு லாம் 5கள். ஓடுவோம். ருசியோ அனையடி ருசியடி பேன்ஸ் இருக்கிறாள். ஃப்ரீ ஹோம் சாப்பிடி வீடு வைத்தியா சிறிது கோகா பொரிய கோகா விழிக்கோ ருசியை என்ச்சோ படி இது செதைடாருஞ்சதே. சரி, இப்ப என்ன பணி? எவ்வளவு பயங்கரம். என்ன? ஓ, நான் செய்ய முடியாது. ஆனால் நான் சிலவற்றை கண்டுபிடித்தேன். மேஜிக் பிளாஸ்டர் எடு. இப்பொழுது எத்தனை ருசியானது இருக்க வேண்டும். நல்ல பெறுதல். ஆம், எனக்கு தெரியுமே. சுவையான சீனிய குஞ்சி. என்னமே இல்லை. என்ன? சரி, நான் கிண்டல் செய்தேன். இதோ திறவுகோல். இதை போய் திறப்போம். அமெரிக்கன் இடியட். ஹூரை. Adada unoin Freddy wins. Morning telling. Arisha, solely your trial. Hello, there in all the mirrors. Say you're in Arkia. ஓ, இது என்ன? Ha, நீ எல்லாம் கேள். இப்போது உன் வேலை. சரி, நான் அதை திறக்குகிறேன். ஓ, அம்பா சீகவலன் யாருக்கு? அவன் ரொம்ப ஓ, விசித்திரமாக ஹாய். இருக்கிறான். Just சிரிக்கிறாய். Just சிரின. சுட்டாசி என்று எனவே என்று 2 ட்ரா பெர் சேர்த்து. இதோ கடைசி பிணைப்பு. ஆஹா, நாமெல்லாம் விடுதலையாக இருப்போம். Are you reassuring where you're scared to spray your ear?
நான் இதுவரை பார்த்த மிகச் சிறிய ஃபேண்டா. இது ஒரு சியூயிங் கம்பானமா? ஓ குல், நான் இதை முயற்சி செய்தது என்ன? மீன் நிறமான பானத்தை கொண்ட ஒரு பெரிய பாட்டில் எனக்கு உண்டு. அற்புதம் இல்லையா? நீ ஏன் சிரிக்கிற? என்னால் தொடங்கலாம். சரி, நான் முயன்று பார்க்கிறேன். வாவ், இதற்கு பின்னால் லேமனேட் இல்லை என்றால் இது என்ன அருமை! இது பாண்டாவிலிருந்து தேன் ஜெல்லி. ஓ, இது ஓய்வாக இழுக்கும் சுவையாக இருந்தது. அம்மா, அருமை சுவையாக இருக்கிறது. ஓப்ஸ், மன்னிக்கவும். சரி, நான் முடித்துட்டேன். குவெண்டின், இது உன் முன். மிகவும் நல்லது. நான் இப்போது முயற்சிக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை உள்ளது. ஜெல்லியை குவளையிலிருந்து சுருக்க முடியவில்லை. என்ன செய்ய வேண்டும்? சரி, எனக்கு சக்தியை எல்லாம் பயன்படுத்தி நிற்கவும் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. உங்க ஹேர் பேண்ட் நான் கடன் வாங்கிக்கலாமா? நன்றி. இப்போ ஒரு எலாஸ்டிக் பேண்ட பாட்டிலில் போடுவோம். சரி, இன்னும் கொஞ்சம் தாருங்கள். நீ என்ன செய்கிறாய்? நிறுத்திவிடு கோயின்டின். என் முடி இல்ல, அதை கீழே விட விரும்பவில்லை. சரி, மன்னிக்கவும் ஜெஸ், ஆனால் இது சாதனத்திற்கும் எனது பரிசோதனைக்கும் அவசியம். இந்த முறையில ஜெல்லியை கசக்கி எடுக்க முடியுமா? ஆமாம், நிறைய ரப்பர் பேண்டுகள். சிறந்தது. சரி, பாருங்கள், அது வேலை செய்தது. அற்புதம். அறிவியல் விதி. ஓ, உறுதியானாகவே சுவையானது. நான் ஒரு பபுள் ஊத முடியுமான்னு நினைக்கிறேன். நான் முயற்சிக்கிறேன். ஓ வாவ், அது மிகுந்த மகிழ்ச்சி. ஓ ஓ ஜெஸ், நீ சரிதானா? இல்லை, என் ரப்பர் பேண்டுகள். நீ என் வாழ்க்கையை கெடுத்து என் ரப்பர் பேண்டுகளை எடுத்துக்கொண்டாய். சரி சரி, நான் என் ஜெல்லியை தொடர்ந்து சாப்பிடுகிறேன். நிச்சயமாக வருந்துகிறேன். எனக்கு மிகவும் பெரிய பபுள் ஊத வேண்டும். பாரு, இப்போது ஜெஸ்ஸுக்கு ஒரு ஷாப்பியை உருவாக்க முடியும். அப்போ அவளுக்கு என்னை மீண்டும் கோபம் வராமல் இருக்கும். அது என்ன? ஹா, ஒரு பலூன்? அதை நான் வேண்டாம். ஆனால் நான் மிகுந்த முயற்சி செய்தேன். இந்த பலூன் எனக்கு என் ஹேர் பேண்டுகளை திருப்பி தராது. இப்போ எனக்கு முடிவு அதிகமாக பிடிக்கிறது. இப்போ எல்லாம் சமம். நான் இப்போது ஜெல்லியில் மூழ்கி இருக்கிறேன் ஜெஸ். இது கொடூரம். மைலி, அவன் நகர்த்தி இருக்கிறேன். எனவே உன் ஜெல்லி சாப்பிடு. ஆமாம், நீ சிஷ்டி தான் குவெண்டின். இவ மிகவும் அதிகம் இருக்கிறது. ஆஹா, நாம் விரைவில் அதை முயற்சி செய்ய வேண்டும். ஆஹா, நான் பாட்டிலை திறந்தேன், ஆனால் அதை பிழிக முடியவில்லை. எனக்கு ஒரு யோசனை தான். பாட்டிலில் டைனமைட் போடுகிறேன். அதை ஏற்றி வைக்கவும் இப்போ நாம காத்திருக்கிறோம். சரி, சீக்கிரமே டைனமைட் வெடிக்கும். ஓ, நிறைய நேரம் இல்ல. பை அனைவரும். நீங்க, அவள் எங்கு போகிறாள்? நீங்க ஜெஸ், இத பாருங்கள். இது டைனமைட். உதவுங்கள். ஐயோ, நான் வண்ண ஜெல்லியால் மூடப்பட்டிருக்கிறேன். இது முடிஞ்சது. இப்போது நீங்களே முயற்சிக்கலாம். எத்தனை சுவையாக உள்ளது. ஓஹோ, ருசியாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். என்னையும் கண்ணாடியை எடுத்து விட தேவையில்லை. என்ன நடந்தது? எல்லாம் இப்படி பிசுக்கென இருந்தது. உஃப், நான் பார்க்க முடியவில்லை. ஒரு நிமிடம். அது என்ன? ஆஹா, மிகவும் சுவையாக இருக்கின்றது. ஜெஸ், வாருங்கள், இதை முயற்சி செய்யுங்கள். ஓ, நீர் சரியே. இது மிகவும் ருசியாக உள்ளது. ஓ, எவ்வளவு அழகான சிறிய ஐஸ்கிரீம். ஆனால் இது மிகவும் சிறியது. அது எனக்கு போதாது. உங்களை பற்றி என்ன? சரி, எனக்கு ஒரு நடுத்தர துவாரை ஐஸ்கிரீம் உள்ளது. அது எனக்கு பொருத்தமாக உள்ளது. ஆனால் எனது ஐஸ்கிரீமை பாருங்கள். இது என் பெரிய பக்கெட் ஐஸ்கிரீமுடன் ஒப்பிடுகையில் சிறியது. பெண்மணிகளே, நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இங்கு முழுக்கற்றை நிகழ்ந்த ஐஸ்கிரீம் இருக்கிறது. ஆனால் முதலில் மைலியுடன் தொடங்குவோம், ஏனெனில் அவளுக்கு சிறிய ஐஸ்கிரீம் இருக்கிறது. ஆம், மைலி, தொடர்ந்து போ. சரி, நாம அது முயற்சித்து பார்ப்போம். நான் சிறியதை ஒரு ஸ்பூனோட சாப்பிடுவேன். இந்த வாளி எவ்வளவு சிறியதோ அதே அளவு. பொருத்தமானதா? சரி சரி. இது மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஐஸ்கிரீமின் ருசியை நீட்டித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட விரும்புகிறேன். ஓஹா, இது மிகச் சிறப்பாக இருக்கிறது. இந்த சுவையை பயில்வதற்கே காதல். ஏய் மைலி, நாங்கள் சோறுக்கும் போது உன்னுடைய ஐஸ்கிரீம் உருகி போகும். இல்லையெனில் சிறிது வேகமாகலாம். ஓ சரி, உனக்கு உதவுகிறேன். சரி, இதோ தருகிறேன். முழுவதும் சாப்பிடு. ஆம், பெருமையுடன். ஆனால் அந்த நேரத்தை நீட்டிக்க அதை விரும்பினேன். செய்வதற்கு நேரமில்லை. வா ஜெஸ், உன் முறை. சூப்பர். நாம் இதை ப்ராப். நான் பெரிய கரண்டி வைத்துள்ளேன். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னொரு கரண்டி வேண்டும்.
வா யம்மி. நல்லவற்றில் முதல் இடத்தில் இருப்பது ஐஸ்கிரீம். மற்றொரு ஸ்பூன் பூர்த்தி. ஓ, மிகவும் நல்லது. நான் உறைந்து போய்விட்டேன். நண்பர்களே, உதவுங்கள். உஃப், நீ மிகவும் மெதுவாக செய்கிறாய். வாராய், சாப்பிடு, சீக்கிரம் பண்ணு. ஏன் இல்லை? நான் உனக்கு உதவுகிறேன். நாமள பேனரை பயன்படுத்துவோம். அதன் உதவியுடன் உன் ஐஸ்கிரீமை கொஞ்சம் உருக்கலாம். இப்போ உனக்கு ஐஸ்கிரீம் தான் இல்ல, மில்க் ஷேக். இது நல்லா இல்லையா? வாரா, இதை இந்த குவளையில ஊற்று. இந்த நிலையில உங்களுக்கு சரியாக தயாரிக்கப்பட்ட மீல் ஷேக், மேலே கொஞ்சம் விப்ட கிரீம் மற்றும் ஒரு ஸ்ட்ரா. கண்டிப்பாக. நன்றி குவென்டின். எனக்கு இப்போது ஒரு மில்க் ஷேக் மிகவும் தேவை. மிகவும் அழகாகவும் ரசிக்கும்படியும் இருக்கிறது. ஆஹா, அது ஒரு செம ஐடியா குவென்டின். ருசியாக இருக்கிறது. பரவாயில்லை, இப்போது அது என்னுடைய முறை. இறுதியாக நான் ஐஸ்கிரீமை சுவைக்க முடியும். எனக்கு இங்கே பெரிய செலவு உள்ளது. ஆஹா, நான் சுவைக்கட்டும். மிகவும் இனிப்பானது மற்றும் சுவையானது. ஆம், நான் இன்னும் சுவைக்க விரும்புகிறேன். அடங்கப்பா, நான் உரிமையால் ஸ்பூனை எடுத்துட முடியல. பெண்களே, நான் ஸ்பூனை எடுத்துட முடியல. என்ன செய்ய வேண்டும்? ஓ சரி, கரண்டி வெளிவரவில்லை. நான் அதிர்ச்சி அடைகிறேன். ஆனால் நான் அனைத்து ஐஸ்கிரீமை எடுத்தேன். இது கடினமாக இருக்கிறது. ஓ, எனக்கு அருமையான யோசனை வந்தது. நான் அவர்களுக்கு ஐஸ்கிரீம் மனிதனை உருவாக்குவேன். பாருங்கள், எல்லாம் சரியாக இருக்கும். நாம் இரண்டாவது பந்தை வைத்து இப்போது மூன்றாவது ஒன்றை தேவைப்படுகிறது. ஓ, எதிர்நோக்கு. ஆனால் இனி ஐஸ்கிரீம் கிடையாது. ஆஸ், சரி, எப்படியோ நாங்கள் 2 உருண்டைகளுடனே அதை செய்ய போகிறோம். சில கண்கள் மற்றும் பற்கள் மர்மலேட்களுடன். என் பாட்டி கைத்தறி செய்த மஃப்லருடன். உங்களுக்கு இது பிடிக்கிறதா? நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல வேலை குவென்டின். நன்றி, நன்றி. ரொம்ப நல்லது இல்லையா? நான் ஒரு அதிசயமானவன். ஓ இல்லை ஜெஸ், நீ அதை சாப்பிட முடியாது. இது என்னுடைய பனிப்பாண்டி. மைலி, பெண்ணே, நின்று விடு. உன் வசம் இருந்து பனிப்பாண்டியை பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது நல்லது. ஜெஸ், நீ உன் வாய் மூடி இருக்க வேண்டும். ஆம், அப்பு. கூட்டி வாங்க. இங்க இருந்து வெளியேறும். சரி, நல்லதா? அருமை. எவரும் என் பனி மனிதனை திருட முடியாது. கேளுங்கள், நீ மிகவும் அமையாதவர். நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன். நீ எப்போதும் எனக்கு சொந்தமானவள். நீ மிகவும் சுவையானவள். ஓ, உங்க க்ளோச்சுக்குள்ள என்ன இருக்கு? மைலியின் சிறிய க்ளோச்சை ஆரம்பிக்கலாம். ஓ, அது பூஞ்சை கொண்ட சீஸ். அதன் முக்கிய அம்சம் அதில் மோசமான வாசனை காணப்படுகிறது. அது நிச்சயமாக நீர் பெர்ஃப்யூம் THஓட தமிழ்ல உபயோகம் பண்ணலாம். அற்புதமான வாசனை. இனி அது திருமாறி வரல. அதை முயற்சி பண்ணலாம். ஓ, அது அருவருப்பானது. நான் உடனே ஒப்பு பார்க்கணும். அது மிகவும் மோசமாக உள்ளது. உங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம். பாருங்கள், உங்களின் கலாம்ஸ் கீழே என்ன இருக்கிறது என்று பாருங்கள். எனக்கு பெரிய துண்டு இருக்கிறதா? ஓ இல்லை, எனக்கு வெறித்தனமாக கெட்ட மனம் பார்க்கும் சீஸ் ஒன்றிருக்கும். நான் அதை போடும் தெரியவில்லை. போடு. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நான் ஒரு பார்வை மாறும் ஆசாமியை மாற்ற வேண்டும். இது சிறந்தது. நான் உங்களுக்கு ஒரு காட்சி காட்டுவேன். உலங்கை கவனமாக கவனிங்க. அப்படியே இப்பொழுது கிளாச்சின் கீழ் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, அங்கு ஏதுமில்லை. இது கவர்ச்சி. ஒரு கவர்ச்சி கலைஞர் தன் ரகசியங்களை வெளிப்படுத்துவதில்லை. இதில் என்ன பிரச்சனை? முக்கியமான விஷயம் அதை பெண்களிடத்தில் காட்டாமல் இருப்பதுதான். வணக்கம், என்ன வேண்டும் உங்களுக்கு? உன் தொப்பி கீழே ஏதாவது இருக்கிறதா? நாங்களும் நம்பினோமா? நீங்கள் அதை அப்படியே சாப்பிடு. இது வேலை செய்யும் என நான் நம்பினேன். இது மிகவும் ருசியற்றது இல்ல. குவென்டின், நீ ஒரு நகைச்சுவையா இருக்கிறாய். உங்களுடைய ஹூடின் கீழே என்ன இருக்குன்னு பாப்போம். ஏய், என்னுடையதா? அதில் பெரிய துண்டு நாற்றமிக்க சீஸ் இருக்கிறது. அப்பா, நான் ஞானம் இழக்க போறேன். ஏய் மைலி, நீ இத பாத்தியா? ஜெஸ் மயங்கிட்டார். நம்ம என்ன செய்யலாம்? சரி, சரியா இருக்குது. நம்ம சமையலர்களா மாத்துவோம். போலா, அருமையா இருக்குது. கிரீமை பயன்படுத்தி சீசின் ஒரு துண்டை அலங்காரம் செய். இப்போது இது கேக் போல தோன்றும். என் யோசனையை பார்க்கிறீங்களா? சரி, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். அருமை. ஜெஸ், காலை வணக்கம். நாங்கள் சீஸை கேக்கால் மாற்ற முடிவு செய்தோம். முயற்சி பண்ணுங்கள். நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் இறுதியில் சுவையாக எதையாவது உண்பேன். ஓ, மிகவும் நன்றாக இருக்கிறது. எனக்கு இதனால் மிகவும் பிடிக்கிறது. மிகவும் ஜோராக இருக்கிறது. கிரீம் அருமையாக இருக்கிறது. காத்திரு காத்திரு காத்திரு. ஏதோ சரியில்லை. அது அருவருப்பானது. அது துர்நாற்றம் கமழும் சீஸ் தான்.
நீ என்ன ஏமாத்தினாய். நாங்கள் உங்களை ஏமாற்றினோம். அந்தோ எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது. அது என்ன மனம் கமழ்கிறது? நான் என் சினேஷத்தை இழந்து கொண்டிருக்கிறேன். நீதிமன்றம் நடந்தது. ஹூரே, பார்வையிட்டதற்காக நன்றி. நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? வணக்கம் ஜென்னி. அது அது விசித்திரமானது. நன்றி. அவன் உன்னை தள்ளிட்டானா? சரி, நாம் தொடர். மிகவும் நல்லவை. நான் என்ன ஆர்டர் செய்தேன் என்று பார்க்கலாம். ஆம், அது சரி. ஒரு பிளேன் ட்ரோவர். நான் என் வீட்டை கருப்பாக பூச வேண்டும். ஆனால் ஏன் அதை பூச வேண்டும்? நான் என் வீட்டை பொறிக்க முடியாது. எவ்வளவு அருகமாக உள்ளது. இதுக்கு வெப்பம். என் வீடு முற்றிலும் கருப்பு நிறமாக மாறிவிட்டது. இப்போது நாம் அதை எலும்புகளால் அலங்கரிக்க வேண்டும். இங்கு சில எலும்புகள், இங்கு சில எலும்புகள். கூரை அணுக்குகளை எனக்கு பொருந்த ஒரு மந்திரம் வேண்டும். தெரியும். இங்கு நிறைய சுண்டல்களை கூப்பிடுவோம். வாருங்கள் என் இனியவர்களே, வேலை செய்யுங்கள். யார் அது? எல்கின் கையி. அது மெதுவாக இருக்காது. நாங்கள் கூரையின் மீது 2 வைப்போம். ஹே ஜாம்பி, எனக்கு என்னுடைய எலும்பை கொடு. நிமிடங்கள். ஆமாம், புதன்கிழமை. அவள் இன்று நல்ல மனநிலையில் இல்லை. ஆம், அது என்னால் செய்ய வேண்டியது. நேரம் வந்து விட்டது. நண்பர்களுக்கு நான் அழைக்க முடியும். நீங்கள் உதவ முடியுமா? கேக். காத்திருக்கிறேன். பருத்தி என்பவா இடத்தில் நான் என் ரொட்டியை விட்டு கிளம்புகிறேன். தலைக்கல்லு. என்னிடம் ஒன்று இல்ல. அதுதான் நான் நல்லாவே தூங்கிக் கொண்டிருந்தேன். நான் உன்னோடு இருக்கிறேன். வணக்கம். நான் பச்சுமாமணியில் இருந்தது என்ன என்பதை மறந்து விடவில்லை என்று நம்புகிறேன். நீங்க புலா லோகத்துல நீண்ட நாட்களாக காணவில்லை. சரி, வணிகத்தை பற்றி பார்ப்போம். எனது விருப்பமான பச்சை நிறம். வீட்டை பச்சையாக பூச போகிறோம். என் கைகளில் மண் இருக்கிறது. சரியா, அந்த அலங்காரத்தை பாருங்க. வாங்க. நன்றி நண்பா. இப்போ கூரை பிரச்சனையை கையாள போறோம். ஒரு மாமாட்டியாளரை இணைக்கிறோம். சரி, மற்ற ஒரு இடம் இல்லை, இவ்வாறு. பயங்கரம். எப்படிதான் இருக்கும்? நன்றாக இருக்கிறது. ஒரு நிமிஷம் இங்கே. நன்றி. நீங்க எனக்கு பணம் கொடுக்க போறீங்களா? வணக்கம். ஹா ஹா ஹா. பை பை. ஏய் நண்பா, தூள்வனம் கீழே செல். எனக்கு என் வீட்டு பக்கம் இருக்கும்போது மிகவும் மகிழ்ச்சி. தூளை பார்த்து இன்னும் சில நாட்களே அல்லவா? அழகானது. அட, ஷே, ஒரு காளான். அற்புதம். அற்புதம். என்ன நடக்குது? என்ன சுவை, என்ன வெறுப்பு. நான் விட்டு சூப்பாவை பிரசன்ஸ் ஆளக்க வேண்டும். நிறைய இரத்தம் இருக்கின்றது. நாங்க விட்டு சூப்பாவை படம் எடுக்கலாம். சரியானது. எங்கும் வரும் இரத்தத்தை பாருங்கள். நான் என்னோட குட்டி வவ்வாலை வெளியே விட போறேன். அவன்கள் வேலை செய்யட்டும். ஓ சாம் ஸ்டெராகிஷ் போடுவோய் என்று சுமக்கூடு. ஓ சாவிடு, நீ எனக்கு காதல் அப்படின்னு எனக்கு தெரியும். எவ்வளவு அழகான சிலந்தினி. என்ன வேண்டும் விஷயம்? என்னது அது? நம்ம உனக்காக ஒரு வீடு வேண்டும். சரி, உனக்கு ஒரு வீடு உருவாக்குகிறேன். ஆனால் நீ எனக்கு உதவ வேண்டும். அங்கே இருக்கும் கட்டையை கொண்டு வா.
வாங்க, விரைவாக அதை கொண்டு வந்தாயா? சீராக. உன் வீட்டுக்கு எனக்கு கரும்பலகை மற்றும் பனிக்கரும்பு தேவைப்படும். ஒரு பொருள் வீட்டை உருவாக்க நாம் பலகைக்கு பாசம் ஒட்ட வேண்டும். இரண்டாம் ஒன்றை அதற்கு ஒட்டி பாக்கெட் செய்யுங்கள். பொருள் உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நினைக்கிறேன். இப்போது வீட்டு புறத்தில் ஒரு பாதையை அமைப்போம். இந்த பயங்கரமாகவும் கனமான கல்லிலிருந்து. அதுவே நல்லது. அடுத்தது போகலாம். ஹலோ என் நண்பரே. எங்களுக்கு எழுத்துக்களுக்கு பல இடம் வேண்டும். இது முழுமைக்கு ஏற்படும். ஆமா, நிச்சயமாக நமக்கு ஒரு கடித பெட்டி தேவை. இது என்ன கடிதம்? நான் உன்னை காதலிக்கிறேன். யார்கிட்ட இருந்து? நான் உன்னை காதலிக்கிறேன். நீங்களே அது என்ன பார்த்தார்கள்? உனக்கு உதவுகிறேன். உண்மையா? எப்படி சமாளிப்பேன் அவனது காதலை? எனக்கு ஒரு தபால் தொட்டி யோசனை இருக்கிறது. இது ஒரு தண்ணீர் ஊற்றி நான் பிரான்சிலிருந்து அளவளவை பெற முடியும். நான் உங்களுக்காக கடிதங்களை கொண்டு வந்தேன். உங்களுடைய பழமையான நடனம். நான் அதுல நிறுத்துவேன். குட்பை சா, உங்களுக்கு ஒரு கடிதம் மிஸ். சரி. ஐயோ, அது கேடு கேடிது. பை பை டிராகுலா. அவை உண்மையானவையா? ஒரு சுத்தி எனக்கு கண்டிப்பாக உதவும். பார்க்கலாம். ஒரு சங்கிலி அறிவாள்? இல்ல இல்ல, விளையாட்டு எதுவும் வேலை செய்யலை. நான் உண்மையான டிராகுலா. அன்னிக்கவும். என்ன அழகான வீடு இது. ஓ இல்லை, அது என்ன? அது சூரியன். ஓ, அருவருப்பாக உள்ளது. அதை தூரமா கொண்டு செல். அதை தூரமா கொண்டு செல். வீட்டில் ஒளி. சரி, வீட்டுக்குள் எந்த பழுது வேலை செய்யவில்லை. இங்கே எல்லாவற்றுக்கும் மாற்றங்கள் தேவை. டோபர்களுக்கு சிவந்த நிறம் பூசுவோம். எனது மிகவும் பிடித்த நிறம். எவ்வளவு அழகாக உள்ளது. தரையில் சிவப்பு கம்பளி போடுவோம். அருமை. ஜன்னலில் சிவப்பு திரை தொங்க விடுவோம். பட்மெடிக்கமா ஒரு அழகான படம். என் பெரிய பாட்டன். நம்ப முடியாதது. நான் என் தலைமுடியை சீரமைக்க ஒட்டுவதை தொங்க விட போறேன். என் அழகிய நண்பரே. போதுமா? என்னன்னு நீங்கள் ஏன் நான் இவ்வளவு நீளமா உள்ள ஓர் நிமிடம். பச்சை இங்கே உகந்தது. என் வீட்டை உள்ளும் வெளியும் வண்ணம் பூசுவோம். பாகர்மே இப்போதே முடித்து விட்டேன். அதுவரை இல்லை. மின்சாரி மற்றும் சிறிய பெட்டி ஏதோ. நாம் தான் டிவி. அப்படியா? எனக்கு இதை காதலிக்கிறேன். அற்புதம். இது ஒரு மேசையாக பயன்படும். அது பச்சையா இருக்குதா? அது என் அழகான காதலர். ஓ, ஒரு நிமிஷம். ரிக், அத்தனை நன்றாக இருக்கு. ஹோம், என்ன இருக்குது இங்கே? இதோ ஒரு பர்கர், ஒரு ஆப்பிள். என்ன சரி செய்யுங்கள். நான் டிவி பார்ப்பேன். மாற்றத்துக்கு பின் ஓய்வு. நான் பண்ணணும். கருமையாக வண்ணம் பூசணும். கருப்பு புரள் பொடிகள். கேட்க முடியல. சரியானது. இப்போது தரையில் ஒரு கருப்பு கம்பளத்தை போடுவோம். மிக நம்ம மதில்கள்ல நியான் ரிப்பன்களை குச்சிப்போம். Aming extra Friday water pin சூடு பூச்சு தூவிக்கலாம். Cool. என் ஹாட் திங்.
எனது புஸ்தகங்கள் இருக்கும் ஒரு அலமாரி இங்கு இருக்கும். மேலும் கொட்டகைகளில் சிறிய எலும்பு கட்டுகள் தொங்கும். அவை கோப்புகளில் முற்றிலும் பொருந்தும். எனது விருப்பமான பொருளின் ஒரு படம் தொங்க வைப்போம். ஒரு உறங்கும் மேசையும் என் விருப்பமான உள் அலங்கார பொருட்களும் மூலையில். நிச்சயமாக என் தட்டச்சு இயந்திரம். நான் வைத்திருக்கவில்லை. வணக்கம். என் வீட்டுக்கு வாருங்கள். நல்லதாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் செய்யவும். எனக்கு கொஞ்சம் வெட்கமாக இருக்கிறது. உங்கள் வீடு விட என் வீடு கொஞ்சம் மோசமானது. ஆனாலும் பரவாயில்லை. இதை எப்படி சரி செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். இதற்கு எனக்கு சாதாரண கார்ட்போர்டு தேவை. வீட்டின் சுவர்கள் மூடும். அதை நிச்சயமாக தேவையில்லை. அதன் பிறகு முட்டைகளிலிருந்து ஒரு மரத்தை எடுத்து அதை வெளிச்சமான நிறத்தில் வரைகிறோம். அதை கூரையில் போடுகிறேன். இதை பாருங்கள். சரி, இப்போது இது முற்றிலும் வேறுபட்டதாக உள்ளது. இது மிகவும் பிரகாசமானது மற்றும் குளிர்ச்சியானது. வணக்கம் என் பதிவாளர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சரி, என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு தெரியும். நான் சாதாரண கார்ட்போர்டை பெற்று அதிலிருந்து வட்டங்களை வெட்டி அதை மஞ்சள் நிறத்தில் வண்ணப்பூசி போடவேன். அப்படி செய்கிறோம். பிறகு அந்த சிரிக்கும் முகத்தை பார்த்து பாருங்கள். எவ்வளவு அழகாக இருக்கிறதோ பாருங்கள். கண்ணியங்களை இந்த சுவர்களில் ஒவ்வொரு முறையும் கொள்வது வெறுக்கிறேன். உங்களுக்காக ஒரு கூடுதல் சிரிப்பு முகம் உண்டு. ஓஹோ, அது மிகவும் ஆபாசமானது. சரி, அது ஒரு கேள்விக்குறி. ஆனாலும் நான் ஒரு நல்ல யோசனை கண்டுபிடித்தேன். என் ஊர்கொலுமை மிகவும் அழகாக இருக்கிறது. அதில் என் முழு வீட்டையும் ஓவியம் செய்ய இருக்கிறேன். நல்லது, அதை எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். நான் இங்கே என்ன வைத்திருக்கிறேன் என்று பார்ப்பேன். இந்த இளஞ்சிவப்பு பனிக்கும் மேலங்கியை கவனியுங்கள். இது கூரை மீது அழகாக இருக்கும். இப்போது நான் நுழைவு மற்றும் ஜன்னலை அலங்கரிக்கப் போகிறேன். அது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் இந்த முறை மஞ்சளாகவே உள்ளது. அந்த எழுத்துக்களையும் பூக்களையும் பாருங்கள். இது என் வீட்டை சுற்றி இருக்கும். என் வீடு இப்போது மிகவும் அழகாக இருக்கிறது. பூநூல் குடி இவன் வசிப்பவரை போல். அப்படியா, நேரம் வந்துவிட்டது. நான் என்னுடைய வீட்டையும் அலங்காரம் செய்ய வேண்டியதுதான். எனக்கு உதவி தேவை. ஆஹா, ஹெலிகாப்டர் வந்து விட்டதே. செய்யப்படும். அப்புறப்படுற உங்க வீடு இப்போ பொன்னானது ஆகும். எவ்வளவு அற்புதமா இருக்கிறது. ஆனால் அதுவே எல்லாம் இல்ல. அதை பாருங்கள். இங்கு இருக்கிறார். வேற ஏதும் கோரிக்கைகள் உள்ளனவா மேடம்? நாம் கூரையை அலங்கரிக்க வேண்டும். ஆம், நான் இந்த சிவப்பு தலையணைகளை அதில் வேண்டுகிறேன். உண்மையாக இருக்க போறதே. எளிதாக. மோலி அம்மா, இன்னும் சில நிமிடங்களில உங்கள் வீட்டை நீங்கள் அடையாளம் காண முடியாது. அந்த ரைன் ஸ்டோன்ஸ் பாருங்களேன். உஃப், சிவப்பு கம்பளம். கண்டிப்பாக அது கொஞ்சம் கனமா இருக்குது, ஆனால் அது சிருஷ்டியா இருக்கிறது. அழகு. டாலர் சின்னம். ஒருபடி. நான் முடித்து விட்டேன். சாம், நீ எனக்கு அற்புதமானவனா. நான் உன்னை விருது பெற வைப்பேன். ஃப்ரீயா விட. உன்னை படம் பிடிக்கல நினைச்சேன். சரி, வீடு தயார். அதன் உள்ளே பராமரிக்க நேரம் வந்துவிட்டது. இது கைவிடப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் என்னை உதவ வேண்டியது என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இந்த செய்தித்தாள்களை காணுங்கள். நான் அவற்றை சுவற்றில் ஒட்ட வேண்டும். நல்லது. ஏதோ என் முதுகில் உள்ளது. அதை சீந்து அகற்ற வேண்டும். அதை பாருங்கள். நான் தரையில் இந்த பெட்டியை கண்டுபிடித்தேன். அதை வக்கி மாடியாக கொள்ளலாம். நிறைய உள்ளன. நான் எங்காவது உட்காரவும் வேண்டும். என்ன? முதல் ஒரு மேசை.
கொஞ்சம் உப்பு மற்றும் ஒரு குப்பை மூட்டை. அதுல நான் உட்கார்கிறேன். அழகாக இருக்கு. என் வீட்டின் உள்ளே அலங்கரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அந்த மென்மையான கம்பளி நண்பர்களை பாருங்கள். எனக்கு என் பிரியமான விளையாட்டு பொருள்கள் இங்கு நிறைய உள்ளன. என் அழகான வீட்டில் நான் தனியாக இருக்க மாட்டேன். வணக்கம். இப்போது சுவர்களை அலங்கரிக்க வேண்டும். இதற்கு நான் ஒரு அழகான அலமாரியை மற்றும் 2 மேகங்களை மற்றும் ஒரு வானவில் தொங்க விடுவேன். அலங்காரம். ஆஹா, என் சரியான மேசை. மீதமுள்ள பொருள்களை இதில் போடுவேன். அதாவது எனக்கு அது கண்டிப்பாக தேவை. குறிப்பாக என் மேகம். சூப்பர். ஆம், இது இங்கே விலை உயர்ந்ததே. ஆனாலும் இது ஓரளவு சோம்பல். பொருட்களுடன் வேலை செய்யலாம் மற்றும் ஆரம்பிக்க எனக்கு கொஞ்சம் பணம் தேவை. அதை தரையில் செருக்குவேன். இப்போ நான் விலை உயர்ந்த சிவப்பு திரையை தொங்கவ போகின்றேன். என்னை தொந்தரவு செய்யாதே. எனக்கு இடம் ஒன்றை செய். மேலும் காலணிகள் மற்றும் கைப்பைகள் எவ்வளவு சிறப்பாக தெரிகிறது பாருங்கள். என் அனைத்து விலையுயர்ந்த விஷயங்களும் இங்கே இருக்கின்றன. ஏதேனும் ஒன்று குறைகிறது. ஒரு பொன் மேசை மற்றும் ஒரு பொன் நாற்காலி. எல்லாமே பொன் நிறத்தில். எனக்கு ஒரு பிளே ஸ்டேஷன் இருக்கிறது. அது கூட பொன் நிறத்தில் தான். நண்பர்களே, உங்களுடைய வீடுகள் அற்புதமாக இருக்கிறது. நாமும் அடுத்த பகுதிக்கு செல்கிறோம். யாரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் இல்லை, நான் நேரமாகவே வந்தேன். இந்த காகிதத்தாலான வீட்டை கொள்ளையடிக்கவில்லை. இந்த இளஞ்சிவப்பு வீடும் விசித்திரமாக இருக்கிறது. இந்த பொன்வண்ணமான இடம் எனக்கு பொருந்துகிறது. இது பச்சை. வெறும் பசியாயிற்று. இதை செய்யலாம். இன்னும் ஒன்று உள்ளது. அவைகளில் பல இருக்கின்றன. அன்று உங்கள் டோனட்ஸை உண்கின்றீர்கள். நான் வீட்டுக்குள் செல்வேன். நிழல் காட்டிக்கு தெரிவித்த உண்மையான நகை. அது உண்மையில் அழகாக இருக்கிறது. கையொப்பம். $10. விசித்திரமா இருக்குது. ஆனாலும் நான் அதை கொண்டு செல்வேன். வாவ், பாருங்க, ஆச்சரியம். அச்சச்சோ, நான் விழுந்துட்டேன். உண்மையான கனிவு கிடங்கிருக்கிறது. அது எனக்கு தேவைப்படுதல் தான். ஓ, மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நான் எதையும் பார்க்க முடிவதில்லை. இவர் யார்? ஓப்ஸ், நான் பெற்ற விஷயம். என்ன செய்ய வேண்டும்? முதலில் எல்லா நகைகளையும் திருப்பி கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான். அப்பா, அது நன்றாகவே கடினமாக இருந்தது. நன்றா செய்தாய். ஆமாம், நான் சரியாக இருக்கிறேன். என் வீட்டை என்ன வச்சு அலங்கரிக்கலாம்? என்னிடம் எதுவும் இல்ல. மீதம் இருக்கிறது. சொப்பனம். எதற்கு நான் ஏங்கினேன்? ஓ, ஒரு குக்கி. இது கடைசியா இருந்ததே. சோகமாக இருக்கிறது. இதை எப்படி சாப்பிட முடியும்? அமைதியாக இருங்கள் பெண்களே. இந்த குக்கி எனக்கு சக்தி கொடுத்து விட்டது. இப்போ எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. நேற்று கழிவகத்துல ஒரு அழகான பரிசு பெட்டி பார்க்கின்றேன் என்று நினைக்கிறேன். பொங்கல். அற்புதம். பாருங்கள், ஒரு செய்தித்தாள். ஓ, ஆம் 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 ஆம். வா, தோரண வர்ண சீட்டு. அதை வீட்டிற்கே ஒட்டி கிடக்கலாம். மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஆமாம் ஆமாம், இப்பொழுது நல்ல தோற்றமாக இருக்கிறது. ஓ, முட்டை நாற்காலி என் கூரையில் அற்புதமாக இருக்கும்.
நல்லா இருக்கிறது. அண்ணா மைக், இது மிகவும் மோசமாக இருக்கின்றது. என்ன? அதை பற்றி பார்க்கலாம். அவர் என்ன செய்கிறார்? இது கொண்டு நான் ஒரு அழகான கிறிஸ்துமஸ் மரம் தயாரித்து அனைத்தையும் அலங்கரிப்பேன். ஒரு வினாடி. பனை கொத்துகள். நான் ஒரு மேதை. மற்றபடி எனக்கு ஆப்பிள்கள் மிகவும் பிடிக்கும். எனக்கு கைக்கு ஒரு முழு பியாக்கே இருக்கு. அதை எனது மரத்துடன் அலங்கரிக்க முடியும். ஹே ஹே ஓ, அதை பாருங்கள். நீங்கள் அனைவரும் நிச்சயமாக நமது கிறிஸ்துமஸ் மரத்திற்கு பனிக்கோலம் தேவை. அதிசயமாக இருக்கிறது. நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, ஊடலாட்டை பெறுவோம். பண்டிகை கால மனநிலைக்கு வந்துவிட்டேன். நான் என்ன செய்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? நிறைய அலங்காரம் வேண்டும் என்று நினைத்தேன். ஓ, என்ன நடக்கிறது? நிறுத்து. ஓ, அது மைக் கிட்டிய பார்த்தாச்சு. பரவாயில்லை ஹென்றி. ஹலோ, அடுத்த முறை என்னை அவமதிக்காதே. நீ மூச்சு விடலாம். ஓ, இந்த வெள்ளை காகிதம் என்னை யாராக நினைவுபடுத்துகிறது தெரியுமா? இது பனி போல உள்ளது. ஆமாம், நான் டாய்லெட் பேப்பரை பயன்படுத்துகிறேன். நீங்கள் என்னை கேள்விப்பட்டீர்கள். சரி, என் வீடு மேலும் அழகாகவும் விழா காலத்திற்கேற்றதாகவும் மாறும். மேலும் இதிலிருந்து ஒரு தொலைநோக்கி உருவாக்கலாம். ஓ, பிரிட்னி மூக்க உரைக்கிறாளா? சரி, கவலைப்படாதே. மாண்டி. ஆஹா, அவள் எப்போதும் போல ஆட்டோகிராப் எழுதி கொண்டிருக்கிறாள். அப்படி கொண்டு போகவில்லை மகாதேரா. வீட்டை அலங்கரிக்க எனக்கு உதவினால் பின்னர் உனக்கு கையொப்பம் கிடைக்கும். நான் உன்னை பிடித்தேன். எல்லாம் இப்போது தயாராக இருக்கும். நன்றாக இருக்கிறது. நான் காத்திருக்கிறேன். என்னுடைய அறையை வரைவதற்கு தொடங்கலாமா? ஈச்சாயம் அமிழ்த்தாலும் கூட உன்னால் ஆகினால் செய்யவே செய்வேன். நீ அழகாக இருக்கிறாய். உன்னை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. என்ன? ஓப்ஸ். அந்த ரசிகர்கள், அதற்கு முடிவே இல்லை. அதுவே உங்களால் செய்ய முடிகிறதையா? ஒரு நிமிடம். இப்படிப்பட்ட அற்புதமான மாலையை பார்த்து உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கட்டும். அலங்காரத்தையும் பாருங்கள். நன்றி. எனக்கு மகிழ்ச்சி. இதோ ஒரு கையொப்பம். ஆனால் தேவையற்ற முத்தங்கள் வேண்டாம். குட்பை. பை பை. நான் மிகவும் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். ஆனால் ஏதோ ஒன்று காணாமல் போய்விட்டது. என் கிறிஸ்துமஸ் மரத்தை கூப்பிட வேண்டும். ஆம், வணக்கம். ஆம், நான் இங்குதான். இனி எங்காகவும் உழைக்கணும். எனக்கு கூடுதல் பணி தேவை. அவை அது அழகாக இருக்கிறது. இதோ உங்கள் பணம். இது பிடித்திருக்கிறது. ஒரு பண்டிகை கோடை மற்றும் ஒரு செல்வி நிச்சயமாக. ஆமா. ஓ சரி, முதலில் ஒரு வீடியோ எடுக்கலாம். பிரிட்னி, மிகவும் விவசாயம். ஹலோ இனிமையானவளே, உன்னுடைய உதவி அவசரமாக தேவை. ஹே, நீங்கள் அறையையோ இல்லையோ பூச வாய்ப்புள்ளது. பெரிது. ஓ ஓ அன்பே, சரி, இப்போ எனக்கு அது எல்லாமே நான் போடும் உடை போல தங்கமாக இருக்கணும். பாய் பாய். நன்றி. ஓ, இது அழகாக இருக்கிறது. நாங்கள் இங்கே ஒரு சவாலை சந்தித்து வருகிறோம். நான் வெற்றி பெற வேண்டும். ஹலோ, சரி, என் வடிவமைப்பாளர், அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அது என்ன மொத்தம்? என்ன நீங்கள் என்ன பாக்குறீங்க? சராசரி. என்ன செய்யணும் என்று எனக்கு தெரியும்.
செம்படர் கொண்டு தொடங்குவோம். அது இப்போது ஃபேஷனில் இருக்கும். அந்நியவர்களால் உங்க வீட்டை பெரிய புத்தாண்டு விருந்து ஆக்கி விடுவேன். அது தங்கத்தை விட பிரகாசமாக இருக்கும். தங்கத்தை பற்றியே பேசுகிறேன். எனக்கு இங்கு சில தங்க கட்டிகள் உள்ளன. அட, இங்கேதான் இருக்காங்க. ஒரு சிறந்த சின்ன தொடுதல், ஒரு சிறந்த சின்ன தங்க வீட்டு. ஹா, எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிமிஷம். சரி, ஹோ, மறந்து போச்சு. இது என் புத்தாண்டு அதிசயம். இந்த கிறிஸ்துமஸ் மரம் எப்படி இருக்கு? வாவ், அது அற்புதமானது. நீங்க வேற லெவல் மேதர். உங்களுக்கு உதவி செய்ததில் மகிழ்ச்சி. என் பொண்ணான வீட்டிற்கெல்லாம் தேவா வெறும் பணத்தின் முதுவெளி போல இருக்கிறது. வா, நான் அதை பிடிக்கிறேன். ஏய் சிறிய திருடன், என் பணத்தை திருடாதே. உன் வீட்டுக்கு போ. அத வில்லைன்னு நான் சொல்ல முடியுமானால்? ஏய், நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் இன்னும் முடியலை. என் வீட்டுக்குள் அலங்கரிக் நிறுவலாம். போலிவான பாய்களை பார்த்து தாழ்த்து. இப்போது சுவர்களை அலங்கரிப்போம். எனக்கு நில வேண்டும். என் கைகளும் தேவை. அதை யார் எடுத்துக்கொள்வார்கள்? என் கையெழுத்துக்கள் எல்லா சுவர்களிலும் உள்ளன. இது நன்றாகவும் எவ்விதமாக இருக்கும். சிறிது பச்சையை சேர்ப்போம். வாவ், மஞ்சள் மற்றும் சிவப்பு. அடுத்து போகலாம். நமக்கு சில அலமாரிகள் தேவை. அருமை பைன்கோன்கள், மேலும் ஒரு கிறிஸ்துமஸ் மரம். கண்டிப்பாக எல்லாமே மிகவும் கொண்டாட்டமாக இருக்கும். அதை பாருங்கள், என்ன அழகானது. வாவ் வாவ் வாவ். சரி சரி சரி. கிறிஸ்துமஸ் அலங்காரங்கள் எவ்வளவு இருந்தாலும் குறைவே. சம்மதிக்கிறீர்களா? இதோ அந்த விளக்கு. நான் என்ன செய்றேன் என்பதை நீ அறிவியா? எனக்கு சில வினாடிகள் கொடு. வா. அதுவே அழகாக இருக்கின்றது. அது ஒரு சிறிய பனி மனிதன். சரி. ஓ, எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. ஓ, ஒரு பழைய புத்தகம். அது நமக்கு தேவைன்னு நினைக்கிறேன். மலைகளுடன் ஒரு கிராமம். சரி, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது ஒரு ஜன்னல் போல உள்ளது. எனது விருப்பமான சூடாவை சாப்பிடலாம். உணர்ந்து கொள்வீர். உங்களுக்கு ஒரு லைஃப் ஹாக் வேண்டுமா? நீங்கள் கான்களால் ஒரு மேசை உருவாக்கலாம். இப்போது புத்தாண்டை கொண்டாடத்துக்கு எல்லாம் தயார். இது மிகவும் விருந்தாளியாவானது. நண்பர்களே, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆஹா, இது ஒரு பீன் பேக். ஆம், அருமை. என் வீட்டை அலங்கரிக்க ஈயோடு இருந்து தொடங்கலாம். முதலில் குளிர்காலத்தில் என்னை உஷ்ணமாக வைத்திருக்க அடியில் ஒரு மெல்லிய கம்பளி போடுகிறேன். மேலும் ஒரு பளபளப்பான நட்சத்திரத்தையும் மேலும் சில ஞான் காட்சி பலகைகளையும் தொங்க விடுவோம். என் சுவர்கள் இப்போது அற்புதமாக தோன்றுகின்றன. மேம், நன்று. அங்கே ஹார்ட்டின் வடிவத்தில் சில அலமாரிகள் வைக்கும். என் அழகான அலங்காரங்களை, எனது அழகான அரச கொடிமுடி மற்றும் என் மாட்சிமையான ஐஃபல் கோபுரத்தை அங்கே வைக்கிறேன். அது எனக்கு பாரிஸில் கொடுக்கப்பட்டது. ஒரு வீட்டை அலங்கரிப்பது மிகவும் சந்தோஷமானதும் பரபரப்பானதும் ஆகும். ஒரு மேசையை ஒரு கண்ணாடியுடன் மூலையில் வைக்கிறேன். என்னையே பற்றி ரசிப்பேன். பின்னர் நகங்களை செம்மைப்படுத்துவேன். அழகு. என்னுடைய அனைத்து மேக்கப்பும் இங்கே பொருந்துமா என ஆய்வேனாம். இப்பொழுது பரிசோதிப்போம். ஆமாம், இது ஒரு அதிசயமே. கிறிஸ்துமஸ் மாத்தில் எங்கள் பெற்றோர் எப்போதும் இதை தொங்குவிக்க முடியும். அது எனக்கு தெரியுமா?
அவை சிலிண்டர்கள், பிராண்டட் சிலிண்டர்கள். நிச்சயமாக காத்திருக்கவும். மென்மையான மேல்குட்டிகளை சியாண்டு வருவோம். இப்போது அபாரம் இருக்கும், அழகானதாகவும். மூவா வணக்கம் அனைவருக்கும். இந்ததை நான் விரும்புகிறேன். ஆமா இஷ் அக்கு அக்க எல்லாம் மோசமாக நைத்தா. நாம் இதை அவசரமாக சரி செய்ய வேண்டும். ஓ, அந்த மெத்தை போன்ற குஷன்களை பாருங்கள். மேல் பகுதியில் என் நண்பர்களுக்கு அது கண்டிப்பாக பிடிக்கும். ஓ, பொன்னிற அச்சுகளே, நிச்சயமாக. வாவ், அதை பாருங்கள். ஆமாம், தொடரும் நேரம். நிச்சயம் சில கூடுதல் பொன்னழகும் கிறிஸ்துமஸ் அலங்காரமும் வேண்டும். வாவ், அற்புதம். ஹும் என் எல்லா பொருள்களுக்கும் கட்டாயமாக சில அலமாரிகள் வேண்டும். அந்த கிரீட வடிவங்கள் அருமையாக இருக்கின்றன. ஓ, எனது அனைத்து அலங்காரங்களையும் அங்கு வைக்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறேன். ஓப், இது மிகவும் விலை உயர்ந்த விஷயம். அழகாக இருக்கிறது. மூலையில் நான் ஒரு மேசையை வைக்கிறேன். ஆனால் ஒரு டேபிள் மட்டும் அல்ல. இந்த அழகான தேவதையை பாருங்கள். மேலும் சிற்றூட்டு பொருட்களையும். நல்லது, ஆனால் ஏதோ ஒன்று இல்லை. எனக்கு ஒரு டிவி தேவை. நான் புத்தாண்டு காமெடி படங்கள் பார்க்க முடியும். அம்மா, இது ரொம்பவே சிரிப்பானது. நல்லது, எல்லோரும் படுக்கைக்கு செல்லவும். சாண்டா கிளாஸ் விரைவில் வருவாரு மற்றும் பரிசுகள் கொண்டு வருவார். நல்லா தூங்குங்க. ஹோ 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 பிரிட்னி, அவளுக்கு இந்த பொன்னான பரிசு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். மேண்டிக்கு, நம்ம அழகு குயின், நான் ஒரு ஆடம்பரமான பரிசும் வாங்கி இருக்கிறேன். மற்றும் ஓ நான் இங்கே இல்லை. சாண்டா, அவர் எங்களுக்கு பரிசுகளை கொண்டு வந்தார். உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். இது என் கனவின் பர்கர். நன்றி சாண்டா. வேயாவ், எனக்கும் எனது பரிசு மிகவும் பிடிச்சிடுச்சு. ஓ வேயாவ், ஒரு வளைய வடிவில் ஒரு பிங்க் லாலிபாப் வேண்டும் என்று எப்போதும் நினைத்தேன். இது அருமை. கூல், இருங்கள். என்னிடம் ஒரு சதுப்பு நில கேக் இருக்கிறது. இது மிகவும் இனிப்பு. எனக்கு இது பிடிக்கும். நம்ப முடியவில்லை. சாண்டா அவரது இல்லத்துக்கு திரும்ப பறக்கிறார். ஒரே, அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.